ray optics அப்படிங்கிற சாப்டர்ல புக் பேக் சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் இந்த ரெண்டுக்கான லாவும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ரிஃப்ளெக்ஷன் இஸ் governed by the equation angle of incidence is equal to angle of refraction and refraction by the Snell's law sin I by sin R equal to n, where incident ray, refracted ray and normal lie in the same plane. இது கம்பைண்டா வந்து என்னன்னா ரிஃப்ளெக்ஷன் சேர்த்து ஒரே லாவா கொடுத்துட்டாங்க. angle of incidence, reflection and refraction are I, R dash and R respectively. இப்போ வந்து பாருங்க, ஒரு சர்ஃபேஸ் இதுல வந்து என்ன ஆகுது, ஒரு லைட் ரே வந்து நமக்கு வந்து படுது. லைட் ரே வந்து இங்க இப்படி வந்து படுது. பட்டுட்டு என்ன ஆகுதுன்னா, ஒரு பார்ட் வந்து என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது, இன்னொரு பார்ட் வந்துன்னா ரிஃப்ராக்ஷன் நடக்குது. சரியா? இப்போ வந்து பார்த்தோம்னா இதுதான் நார்மல் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கணும். ஓகே, இப்போ வந்து என்னன்னா, இந்த ரே இன்சிடென்ட் ரே, இந்த ரே வந்து என்ன, incident ray, இந்த angle of incidence I, இந்த ray reflected ray. சரியா? இந்த ray reflected ray, இது angle of reflection, இது R dash அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது இது வந்து என்ன, angle of refraction, இந்த ray வந்து என்ன, refracted ray, இது வந்து என்ன, refracted ray, இது வந்து என்ன, angle of refraction. இப்ப angle of reflection, இந்த law of reflection வந்து first law வந்து பாருங்க, angle of incidence I is equal to angle of reflection R dash. இது வந்து என்ன, law of reflectionல first law இது. அதுக்கு அடுத்தது Snell's law வந்து என்ன சொல்றாங்கன்னா, law of reflectionல first law இது. சரியா? அதாவது sin of the angle of incidence sin I, அதுக்கு அடுத்து sin of the angle of refraction. சரியா? இந்த sin R. சரியா? இது ரெண்டுக்கு இருக்க ரேஷியோ வந்து என்ன, ஒரு கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் தான் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் அப்படின்னு சொல்றோம். அப்ப sin I by sin R is equal to n, where the incident ray, reflected ray and refracted ray and normal lie in the same plane. இது வந்து பாருங்க, law of refraction ரெண்டுலயுமே வரும். angle of incidence, angle of reflection, normal lie in the same plane னா அது second law of reflection. angle of reflection, angle of incidence, angle of refraction and normal all lie in the same plane னா இது வந்து என்னன்னா ரிஃப்ராக்ஷன்ல செகண்ட் லா. அது வந்து கம்பைண்டா ஒரே இதை கொடுத்துட்டாங்க. இதுல இன்சிடென்ட் ரே வந்து பாருங்க I லயும், ரிஃப்ளெக்டட் ரே வந்து பாருங்க R dash லயும், refracted ray வந்து R லயும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஆங்கிள்ஸ் வந்து பாருங்க, ஆங்கிள்ஸ் வந்து I, R dash and R கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், the critical angle of incidence IC for a ray incident from a denser medium to rarer medium is that angle for which the angle of refraction is 90 degree. For I is greater than IC, total internal reflection occurs. அப்ப இந்த இதுல வந்து என்ன, total internal reflection என்ன, critical angle அப்படின்னா என்னங்கிறது கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாருங்க, ஒரு சர்ஃபேஸ் இது வந்து என்ன, ஒரு பக்கம் வந்து என்ன denser medium, இன்னொரு பக்கம் வந்து என்ன rarer medium இப்படி இருக்கு. சரியா? இப்ப வந்து பாருங்க, ஒரு லைட் ரே வந்து எங்க இப்படி வந்து படுது. இப்படி வந்து படும்போது என்ன ஆகும்னா, நமக்கு இப்படி வெளியில போயிடும். சரியா? இது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னு பாருங்க, வரக்கூடிய லைட் ரே வந்து என்ன ஆகும்னா இப்படி வந்து பட்டு இப்படி போகலாம். இன்னொரு பாசிபிலிட்டி நமக்கு என்ன ஆகும், வரக்கூடிய லைட் ரே இப்படி வந்து பட்டு நமக்கு இப்படி கீழே வரலாம். சரியா? அப்ப வரக்கூடிய ரே வந்து என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ஒரு ரே இப்படி வந்து பட்டுட்டு இது என்ன ஆகுது, ஒரு மீடியம் வந்து வெளியில போயிடுது. சரியா? இது நார்மலா நடக்கூடிய ரிஃப்ராக்ஷன். அதுக்கு அடுத்தது செகண்ட் பாசிபிலிட்டி வந்து பாருங்க, ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வந்து படும்போது இந்த ஆங்கிள் தான் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் IC, இல்லாட்டி சிம்பிளா C கூட சொல்லலாம். இது வந்து என்ன ஆகுது, ரெண்டு மீடியம்க்கு இன்டர்ஃபேஸ்ல டிராவல் பண்ணி போகுது. சரியா? இந்த ஆங்கிள், அதாவது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து என்ன, 90 டிகிரி. சரியா? அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஆங்கிள் இருக்குல்ல, இன்சிடென்ட் ஆங்கிள், அதான் வந்து என்ன சொல்றோம்னா நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள் IC அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப 90 டிகிரி ஆங்கிள் ரிஃப்ராக்ஷன் இருக்கு. இந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து 90 டிகிரி இருக்கணும். அப்ப வந்து இருக்கக்கூடிய ஆங்கிள் இருக்குல்ல, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தான் கிரிட்டிக்கல் ஆங்கிள் சொல்றோம். இப்ப ஒருவேளை இந்த இது வந்து பாருங்க, incident angle greater than critical angle அப்படிங்கிறப்ப it is totally internally reflected back to the same medium. இந்த occurrence தான் என்ன சொல்றோம், இந்த phenomenon தான் total internal reflection அப்படின்னு சொல்றோம். இப்போ multiple internal reflections in diamond வந்து பாருங்க, நமக்கு critical angle approximately 24.4 degree. இதெல்லாம் நோட் பண்ணுங்க, இதெல்லாம் क्वेश्चंस கேட்கலாம்.
totally reflecting prisms and mirrors are some examples of total internal reflection. இப்போ மல்டிபிள் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ங்கிறது டைமண்ட்ல நடக்கும். டைமண்ட் வந்து பாருங்க ரொம்ப கிளிட்டர் ஆகும். படக்கூடிய லைட் உள்ள மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷனால நமக்கு அந்த கிளிட்டரிங் எஃபெக்ட் கிடைக்கும். அது வந்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டோட்டலி ரிஃப்ளெக்டிங் பிரிசம்ஸ். படக்கூடிய லைட் 90 டிகிரி 180 டிகிரி டர்ன் ஆகி நமக்கு கிடைக்கும். அது டோட்டலி ரிஃப்ளெக்டிங் பிரிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது மிராஸ். மிராஸ் அப்படின்னா வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா காணல்னு சொல்லுவாங்க. இப்ப ஹைவேல வந்து டிராவல் பண்ணும்போது என்னாகும், ஒரு மதிய டைம்ல வந்து பார்த்தோம்னாக்கா அப்படி ஹைவேல வந்து என்ன தண்ணி தேங்கி நீளமா இருக்கும். முன்னாடி போற கார்லாம் வந்து அந்த தண்ணியில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தெரியும். ஆக்சுவலா அதுக்கு பேர் தான் வந்து மிராஸ். சரியா? மிராஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா காணல் நீர், அதாவது தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இருக்காது. இது வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனோட ஒன் ஆஃப் த ஃபினாமினன் தான். தீஸ் ஆர் த some examples of total internal reflection. Next, optic fiber consists of glass fibers coated with a thin layer of material of lower refractive index. இப்போ வந்து பாருங்க, ஆப்டிக் ஃபைபர் அப்படிங்கிறது என்ன, நமக்கு வந்து என்னன்னா உள்ள வந்து என்ன ஒரு கோர் இருக்கும். சரியா? இதுக்கு மேல வந்து என்ன ஆகும்னா வெளியில இன்னொரு ஜாக்கெட், இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து என்ன இருக்கும், இப்படி கம்மியா இருக்கும். இது மேல இன்னொரு இது இப்படி ஒரு லேயர் இருக்கும். சரியா? அப்ப உள்ள இருக்கிறது வந்து பார்த்தோம்னா இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகம், அதுக்கு மேல இருக்கிறோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கும். அப்ப லைட் வந்து என்ன ஆகும்னா, இப்ப வந்து பாருங்க கொஞ்சம் பெருசா போடுறேன், ஒரு எண்ட்ல என்டர் ஆகக்கூடிய லைட், அதாவது இது ஆப்டிக் ஃபைபர்னு வச்சுக்கலாம். சரியா? இப்ப ஒரு எண்ட்ல என்டர் ஆகக்கூடிய லைட் என்ன ஆகுதுன்னா, இப்படி மல்டிபிள் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ்னால ஒரு எண்ட்ல இப்படி போனது இன்னொரு எண்ட்ல இப்படி வெளியில வரும். சரியா? அப்ப லைட் இன்சிடென்ட் அட் an angle at one end comes out at the other after multiple internal reflection even if the fiber is bent. பாருங்க பெண்ட் ஆயிருக்கு ஃபைபர், அப்படினாலுமே நமக்கு என்ன ஆகுது, நமக்கு ஒரு எண்ட்ல என்ட்ரான லைட் இன்னொரு எண்டுக்கு கிடைச்சிருச்சு. மூணாவது கார்டீசியன் சைன் கன்வென்ஷன். கார்டீசியன் சைன் கன்வென்ஷன்னா இதை நம்ம எதுக்கு சொல்லலாம்னா, நம்ம ரெண்டு கேஸ்க்குமே நம்ம சொல்ல முடியும். அதாவது லென்ஸ்க்கும் சொல்லலாம், மிரருக்கும் சொல்லலாம், ரெண்டுக்குமே ஒரே சைன் கன்வென்ஷன் தான். அதாவது மிரர் இப்படி வச்சுக்கலாம். சரியா? இது வந்து கான்வெக்ஸ் கான்கேவ், நான் இங்க பிளேன் மிரர் மாதிரி போட்டுவிட்டேன். இன்னொன்னு வந்து இப்படி கான்வெக்ஸ் கான்கேவ் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஆனா நான் உங்களுக்கு வந்து என்ன ஜென்ரலா சொல்றதுக்காக சொல்றதுனால, இப்ப லென்ஸோட இப்ப மிரரோட ஜியோமெட்ரிக்கல் சென்டர் இருக்குல்ல, அதை வந்து என்ன சொல்லுவோம்னா போல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி லென்ஸோட சென்டர் வந்து என்ன சொல்லுவோம்னா ஆப்டிக் சென்டர். இது வந்து ஆப்டிக் சென்டர், இது வந்து போல் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா மெஷர்மெண்ட்டும் இந்த போல்ல இருந்து இந்த ஆப்டிக் சென்டர்ல இருந்து தான் நம்ம எடுப்போம். இப்போ வந்து என்னன்னா மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, இன்சிடென்ட் ரே டைரக்ஷன். சரியா? இன்சிடென்ட் ரே டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் எல்லாமே பாசிட்டிவ். இன்சிடென்ட் ரே டைரக்ஷன்னா இன்சிடென்ட் ரே இதுதான் இப்படி இருக்கு அப்படின்னா, இன்சிடென்ட் ரே டைரக்ஷன்லயே எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து என்ன பாசிட்டிவ். இன்சிடென்ட் ரேக்கு ஆப்போசிட்டா எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் எல்லாமே நெகட்டிவ். இந்த பிளாக் லைன் இருக்குல்ல, இந்த லைன் வந்து என்ன சொல்லுவோம்னா நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு அப்வர்ட்ல எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் எல்லாமே பாசிட்டிவ். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு டவுன்வர்ட்ல எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் எல்லாமே நெகட்டிவ். இதுதான் வந்து என்னன்னா கார்டீசியன் சைன் கன்வென்ஷன். Distances measured in the same direction as the incident light are positive. அப்ப incident direction எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் எல்லாம் பாசிட்டிவ். those measured in opposite direction are negative. opposite எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் எல்லாமே நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். all distances measured from the pole or optic center of the mirror or lens on the principal axis. எல்லா மெஷர்மெண்ட்டுமே இந்த போல்ல இருந்து இல்லாட்டி ஆப்டிக் சென்டர்ல இருந்து தான் எடுப்போம். போல்ங்கிறது வந்து என்ன மிரருக்கும், ஆப்டிக் சென்டர் அப்படிங்கிறது லென்ஸுக்கும் இருக்கும். சரியா? லென்ஸோட ஜியோமெட்ரிக் சென்டர் ஆப்டிக் சென்டர், மிரரோட ஆப்டிகல் சென்டர் தான் போல். The height measured upward above x-axis and normal to the principal axis of the mirror or lens are taken as positive. The height measured downward are taken as negative. அப்ப upward direction எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் எல்லாம் பாசிட்டிவ், டவுன்வர்ட்ல எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் எல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு வச்சுக்கிறோம். சரியா? அதுக்கு அடுத்தது மிரர் ஈக்குவேஷன் என்ன, 1/u plus 1/v plus 1/u is equal to 1/f. u vங்கிறது பாருங்க, uங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், vங்கிறது இமேஜ்க்கான டிஸ்டன்ஸ், and f is the focal length of the mirror. f is approximately half the radius of curvature. இப்போ வந்து என்ன, ஒரு லென்ஸ் இப்படி இருக்கு, லென்ஸ் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இப்படி ஒரு ஸ்பியர் ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்பியருக்குன்ட்டு ஒரு ரேடியஸ் இருக்கும். இதுதான் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்றோம். அதோட சென்டர் தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்குல்ல,
இதுல பாதியில இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் வந்து ஃபோக்கல் பாயிண்ட். சரியா? அதான் என்ன சொல்றாங்க, f is half the radius of curvature சொல்றாங்க. அப்ப f is equal to என்ன வரும், r by 2. இது focal point, இந்த distance தான் f. இப்ப f is equal to r by 2 னு சொல்லலாம், இல்லாட்டி r is equal to 2f அப்படின்னு சொல்லுவோம். f is negative for concave mirror, f is positive for convex mirror. concave mirrorனா f ஓட வேல்யூ நெகட்டிவா இருக்கும், அதுவே convex mirrorனா f ஓட வேல்யூ பாசிட்டிவா இருக்கும். For a mirror of the angle prism of angle A, the refractive index n2 placed in a medium of refractive index n1. இப்போ வந்து பாருங்க, ஒரு prism இருக்கு, அத n1ங்கற ஒரு refractive index இருக்கக்கூடிய ஒரு மீடியம்னு வெச்சறோம். அப்ப இந்த prism இப்படி இருக்கு, இந்த prism ஓட refractive index வந்து என்னன்னா n2, இந்த மீடியம் ஓட refractive index n1. அப்படினா நம்ம என்ன சொல்லலாம், n2 1 அப்படிங்கிறது என்ன, n2 divided by n1. இந்த ரேஷியோ எப்படி இருக்கும்னா sin of a plus dm by 2 divided by sin of a by 2. இதுல a அப்படிங்கிறதுனா angle of the prism, dm is the angle of minimum deviation. angle of minimum deviation னா இப்படி ஒரு prism இருக்கு, லைட் போய் இப்படி பட்டு இப்படி டீவியேட் ஆகுது. நம்ம வந்து என்ன பண்றோம்னா, இந்த prismத்தை அப்படியே டர்ன் பண்றோம்னா இந்த லைட் ரே வந்து என்ன ஆகும், இப்படி டர்ன் ஆகும். டர்ன் ஆயிட்டு நம்ம prismத்தை இப்படிதான் டர்ன் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இப்படி போன இந்த லைட் ரே போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிட்டு இப்படி திரும்பி வரும். அப்ப இது எந்த ஆங்கிள் இப்படி டர்ன் ஆகுதோ அந்த ஆங்கிள் தான் வந்து என்ன சொல்லுவோம், ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன், dm சொல்றோம். சரியா? அதான் வந்து n2 by n1 is equal to sin of a plus dm by 2 divided by sin of a by 2. next, for refraction through a spherical interface. spherical interface அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா ஒரு மீடியம், இன்னொரு பக்கம் இப்படி ஒரு மீடியம் இருக்கு, இத ஸ்பெரிக்கல் இன்டர்ஃபேஸ். இதுல இருக்கக்கூடிய மீடியம் 1, இது மீடியம் 2. மீடியம் 1 ஓட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து n1, மீடியம் 2 ஓட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n2 னு வெச்சிட்டோம்னா n2 by v minus n1 by u is equal to n2 by n1 n2 minus n1 divided by r னு சொல்லலாம். நெக்ஸ்ட் thin lens ஃபார்முலா வந்து பாருங்க, 1 by v minus 1 by u is equal to 1 by f. பாருங்க, மிரர் ஃபார்முலானா பிளஸ் வரும், லென்ஸ் ஃபார்முலாவுக்கு தின் லென்ஸ் ஃபார்முலாவுக்கு மைனஸ் வருது. நெக்ஸ்ட் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா என்ன, 1 by f equal to n2 minus n1 divided by n1 into 1 by r1 minus 1 by r2. இதுல r1 and r2 are the radii of curvature of the lens surfaces. இப்போ வந்து என்ன, இப்படி ஒரு லென்ஸ் இருக்கு, இதுல வந்து பாருங்க ரெண்டு கர்வேச்சர் இருக்கு, இது ஒன்னு, இது செகண்ட். இப்ப ஃபர்ஸ்ட் கர்வேச்சருக்கு ஒரு ஸ்பியர் ஃபார்ம் ஆகும். சரியா? செகண்ட் கர்வேச்சருக்கு ஒரு ஸ்பியர் ஃபார்ம் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் கர்வேச்சரோட ஸ்பியருக்கு ஒரு சென்டர் இருக்கும், இதுக்கான ரேடியஸ் தான் r1. செகண்ட் சர்ஃபேஸ்க்கு ஒரு ஸ்பியர் ஃபார்ம் ஆகுதுல, அந்த ஸ்பியரோட சென்டர் இது வந்து என்ன c1, இது c2. இந்த ரேடியஸ் தான் வந்து என்ன சொல்றோம்னா r2 அப்படின்னு சொல்றோம். இப்ப r1 and r2 are the radii of curvature of the lens surfaces. f is positive for converging lens, convex lens or converging lens. அதுக்கு வந்து என்ன, focal length positive, அதுவே diverging lens or concave lens வந்து என்ன, f ஓட வேல்யூ நெகட்டிவ். the power of a lens p is equal to 1 by f அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதே ஃபார்முலாவை p is equal to 1 by f is equal to நம்ம இந்த வேல்யூ சொல்லலாம். the SI unit of power of a lens is diopter. diopterனா என்ன, நமக்கு 1 diopter is equal to 1 per meter. அதாவது focal length வந்து என்னன்னா நமக்கு 1 மீட்டர் வரும். focal length வந்து 1 மீட்டர் இருக்குன்னா அப்ப பவர் என்ன ஆயிடும், p is equal to 1 by f is equal to 1 divided by 1 மீட்டர். சரியா? அப்ப என்ன வரும், 1 diopter is equal to 1 per meter அப்படின்னு சொல்லலாம். அப்ப 1 மீட்டர் focal length இருக்கக்கூடிய லென்ஸோட பவர் தான் 1 diopter அப்படின்னு சொல்றோம். அதான் இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், if several thin lenses of focal length f1, f2, f3 etc are in contact, the effective focal length of their combination is given by. இப்ப இந்த மாதிரி நிறைய லென்ஸ் இப்படி 1 by 1 இப்படி பக்கத்துல இப்படி டச் ஆயிருக்கு. சரியா? அப்ப வந்து என்னன்னா effective focal length வேணும்னா 1 by f is equal to 1 by f1 plus 1 by f2 plus 1 by f3. அப்ப total power of the combination என்ன, total power p is equal to p1 plus p2 plus p3 etc. dispersion அப்படினா splitting of light into its constituent colors. ஒரு white light அதோட several colors பிரியுதுல, அந்த process தான் என்ன சொல்றோம்னா dispersion அப்படினு சொல்றோம். next, magnifying power. magnifying power m of a simple microscope is given by m is equal to 1 plus d by f. d ங்கிறது வந்து 25 சென்டிமீட்டர். இது வந்து என்ன சொல்லுவாங்க, லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன். இப்ப நார்மல் விஷன் இருக்கவங்களுக்கு லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன் அதாவது 25 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் அவங்களால கிட்ட பார்க்க முடியும். அதுக்கு கிட்ட ஆப்ஜெக்ட் கொண்டு வந்தோம்னா நம்மளால அந்த கிளாரிட்டி இருக்காது. சரியா? அதான் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன். f is the focal length of the convex lens.
if the image is at infinity, ஒருவேளை image infinite distance இருக்கும்போது m ஓட வேல்யூ என்ன வரும்? d by f னு வரும். For a compound microscope, first பார்த்ததுன்னா simple microscope, compound microscopeக்கு magnifying power என்ன வரும்? m is equal to me into m naught. simple microscopeல ஒரே ஒரு லென்ஸ் தான் இருக்கும். ஆனா compound microscopeல ரெண்டு லென்ஸ் இருக்கும். ஒன்னு வந்துன்னா I lens, இன்னொன்னு objective lens. இந்த I lens ஓட magnifying power me, objective ஓட பவர் இது மேக்னிஃபைங் பவர் வந்து m நாட். அப்ப m is equal to என்ன சொல்லலாம்? 1 plus d by f is the magnification due to eyepiece and m naught is the magnification power produced by the objective. Approximately m is equal to என்ன சொல்லலாம்? L by f naught into d by f ன்னு சொல்லுவோம். இந்த f naught அப்படிங்கிறது focal length of the objective, f ங்கிறது focal length of the eyepiece respectively, and L is the distance between their focal points. focal points நடுவுல கூடிய distance தான் L. சரியா? நெக்ஸ்ட் மேக்னிஃபையிங் பவர் m of a telescope. telescope வந்து பாருங்க, the ratio of angle beta subtended at the eye by the image to the angle alpha subtended at the eye by the object. இப்போ வந்து என்னன்னா, நமக்கு இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இங்க ஐ இருக்கு, நடுவுல வந்து ஒரு லென்ஸ் இருக்கு. சரியா? அப்ப நமக்கு வந்து என்னாகும், இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் இப்படி ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் இப்படி ஃபார்ம் ஆகும். இந்த ஆங்கிள் வந்து என்ன சொல்லுவோம்? ஆல்பான்னு சொல்லுவோம். இந்த ஆங்கிள் வந்து பீட்டான்னு சொல்லுவோம். சரியா? அதான் இந்த ஐக்கும் இந்த ஹைல ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் வந்து ஆல்பா, அப்ஜெக்டிவ்ல ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் வந்து பீட்டா. இந்த ரேஷியோ இருக்குல்ல, m is equal to beta by alpha is equal to f naught by fe அப்படின்னு சொல்லுவோம். அப்ப f naught and fe are the focal length of the objective and eyepiece respectively. சரியா? இப்ப இந்த செஷனை நம்ம என்ன பார்த்தோம்னா, ரே ஆப்டிக்ஸ்க்கான புக் பேக் சம்மரி கம்ப்ளீட்டா நம்ம பார்த்திருக்கோம்.